தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 1 கப், கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி, 3 பட்டை வத்தல், 1 பெரிய வெங்காயம். ஃபஸ்ட்டு நம்ம ஜாரில் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். 3 பட்டை வத்தல், 2 மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். இது 3ஐயும் போட்டு நல்லா ஜாரில் ஒரு அடி அடித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறோம், ஒரு 4 ஸ்பூன் கிட்ட. அடுத்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோடனையும் கொஞ்சம் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அந்த பெரிய வெங்காயத்தை நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதங்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்க போகிறோம். சின்ன வெங்காயம், தக்காளி, பட்டை வத்தல், இது 3ஐயும் போட்டு அரைச்சோம்ல, அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் நம்ம இதை சுருள இதை வதக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான். இதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கி விடணும். பாருங்கள், நல்லா கொதி வருது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது வதங்குது. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கொஞ்சம் வதக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் நல்லா திக்காயிட்டே இருக்கும் இந்த பேஸ்ட்டு. இப்போ கொஞ்சம் நல்லாவே திக்காயிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் கூட அது பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளோட தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசையோடு நல்லாயிருக்கும். நம்ம தக்காளி சட்னி ரெடி.